வணக்கம். தமிழ்நாட்டுல என்ன சார் நடக்குது? முதல்ல ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தியை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திராவிட கட்சிகள் அரசியல் பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப தமிழ்னு சொல்லி தமிழ் தேசியத்தை நமக்குள்ள திணிச்சு இவங்க என்ன விதமான அரசியல் பண்றாங்கன்னு புரியல. நம்மள டோட்டலா திசை திருப்புறாங்கன்னு மட்டும்தான் எனக்கு ஒண்ணு தெளிவா புரியுது. என்ன பண்றாங்க, நம்ம நாட்டுக்குள்ள நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே 1008 பிரச்சனை இருக்கு. ஆனா இவங்க கை காட்டி விடுறது ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் பிரச்சனை. இங்க கர்நாடகா தண்ணி தர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா 50 வருஷமா தண்ணி தர மாட்டேங்கிறான். சரி, இன்னும் நீங்க இன்னொரு 20-30 வருஷத்துக்கு இதவே புடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? அடுத்த ஸ்டேட்டுக்குள்ளே என்ன வழி பார்க்கலான்றதுக்கு யாராவது ஒருத்தர் யோசிக்கீங்களா? யோசிக்கிறது இல்ல. திராவிட கட்சிகளும் யோசிக்க மாட்டேங்குது. தமிழ் தேசியம் பேசுறவங்களும் என்ன உங்களுக்கு பிரிச்சுக்கிட்டு போயிருக்கணும், அவ்வளவுதான். தனியா போயிட்டா இந்த தண்ணி தானா வந்துருமா தமிழ்நாட்டுக்கு? ஏங்க, ஒரே நாடா இருக்கும் போதே உங்களுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, எப்படி கர்நாடகா தருவான்? நீ கர்நாடகால தண்ணி தர மாட்டேங்கிறான்னு சொல்றல. தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் எத்தனை கிராமத்துல ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கும் சண்டை இருக்கு தெரியுமா? தண்ணி தர மாட்டாங்க. ஒரு கிராமம் தண்ணி வச்சிருக்கானா இன்னொரு கிராமத்துக்கு கொடுக்க மாட்டான். விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான் இன்னொரு கிராமத்துல. அது பிரச்சனை கிடையாது. இங்கேயே நாட்டுக்குள்ளே அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரனுக்கு தர மாட்டான். ஆனா இதெல்லாம் நீங்க பேசுவீங்களா? நீங்க பேச மாட்டீங்க. ஆனா நீங்க கை காட்டி விடுறதுக்கு மட்டும் ரொம்ப அருமையான இது. உங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை கிடையாது. இந்தியா வல்லரசாக்கணும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு யோசனை. எனக்கு தமிழ் தான், தமிழ்னு சொல்லி உங்களுக்கு எதை வச்சு அரசியல் பண்றதுன்னு தெரியல. ஓகே, மத்த கட்சி எல்லாம் இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணிட்டாங்க. நமக்கு இருக்குப்பா தனிநாடு, தமிழை வச்சு அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? மத்த ஸ்டேட்ல எல்லாம் 3 மொழி 4 மொழின்னு பேசிட்டு இருக்காங்க. ஏன் தமிழனால பேச முடியாதா? தமிழனால 3 மொழி பேசிட்டு இருக்க முடியாதா? ஹிந்தியும் பேசுவான், தமிழும் பேசுவான். தமிழ்லாம் சாகாதுங்க. தமிழ் எப்படிங்க சாகும்? 7.5 கோடி பேர் தமிழ் பேசிட்டு இருக்காங்க. நீங்க வெளிநாட்டுல இருக்கிற 10 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு அவனுக்கு தமிழ் மறந்து போயிருச்சுன்றதுக்காக 7.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறான், அவனுக்கு தமிழ் மறந்து போயிடுமா? எங்க தமிழ் அழிஞ்சது? நீங்க இதை வச்சு பயங்கரமான அரசியல் பண்ணிட்டு இப்ப திரும்பியும் இதையே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தமிழ்னு பேசுறவங்க எல்லாரும் தமிழன் தான் ஆட்சி செய்யணும். ஆமா, தமிழன் தான் ஆட்சி செய்யணும், இல்லன்னு சொல்லல. ஆனா தமிழன் இவன் தான் தமிழன், இவன்லாம் தமிழன் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு முதல்ல நீங்க யாரு? நீங்க எதுக்கு இவன் தான் தமிழன், இவன் தமிழன் கிடையாதுன்னு சொல்றதுக்கு? 200-300 வருஷமா நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அவன் ஆந்திரால இருந்து வந்திருக்கட்டும், கர்நாடகால இருந்து வந்திருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அவன் தமிழ்நாட்டிலேயே இருந்து அவன் பரம்பரையா எங்க தமிழ்நாட்டுல இருக்கான். அவனை தமிழன் இல்லன்னு சொல்றதுக்கு நீங்க முதல்ல யாரு? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்து? தமிழ் மக்கள் கொடுக்கலையா உங்களுக்கு? நீங்க வேணா பேசிட்டே இருங்க, ஆனா இதுக்காக ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. இதெல்லாம் பேசாதனாலதான் நீங்க எல்லாம் இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கீங்க. இளைஞர்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம, ஓகே இவனும் சரியில்லை அவனும் சரியில்லை, எந்த கட்சியுமே சரியில்லை அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சரி ஓகேப்பா இவரு ஏதோ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு உங்க பக்கம் திரும்புறதுக்கு இப்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தீர்வு வரதான் போகுது. இளைஞர்களுக்கு ஒரு தீர்வு வரதான் போகுது. இளைஞர் ஆட்சி ஒரு நாள் வரதான் போகுது. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா நீங்க இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்காக நிறைய திசை திருப்பிட்டு இருக்கீங்க சார். இங்க தமிழ்நாட்டுல இந்த தமிழ் அரசியல்வாதிகனாலதான் எங்க தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை. நார்த் இந்தியால கிடையாது, இது கர்நாடகால கிடையாது. இங்க நினைச்சிருந்தா பல நதிகளை நாம தமிழ்நாட்டுக்குள்ளேயே சீர் செஞ்சிருக்கலாம், நிறைய கிராமங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருந்திருக்கலாம். அதை பத்தி பேச மாட்டீங்க. ஏன் ஜாதியை ஒழிப்போம், எல்லா இடத்துலயும் ஜாதியை ஒழிச்சிருவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ் ஜாதி மட்டும்தான் இருக்குன்னு பேசி பாருங்க, பேச மாட்டீங்க. ஏன் ஓட்டு வராது? இங்க கவர்மெண்ட் ஆபீஸ் போனா என்கிட்ட கொள்ளையடிக்கிறது ஃபுல்லா யாரு தெரியுமா? தமிழன் தான் கொள்ளையடிக்கிறான். தமிழங்கிட்ட இருந்து அங்க இருந்து பஞ்சாபி சிங்கு ஒண்ணு கவர்மெண்ட் ஆபீஸ்ல உட்காரல. இங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் சிங்கு கிடையாது. சரி ஓகே, உங்களுக்கு அம்மா போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மத்த எம்எல்ஏக்கள் இருக்காங்களே, நிறைய தமிழகங்கள் இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் நீங்க தட்டி கேட்க வேண்டியதானே? கேட்க மாட்டீங்க. ஏன்னா அந்த மாதிரி அரசியல் பண்றதை விட உங்களுக்கு இதுதான் ஈஸி. நார்த் இந்தியா இவங்க எல்லாம் கை காட்டி விட்டு அவனுக்கு காதுக்கே போகாது. ஆனா தமிழ் மக்கள் உங்களுக்கு உணர்ச்சி பொங்க பேசுறதுனால அவங்களும் உங்களுக்கு உணர்ச்சி வசமா வந்துருவாங்க. இத வச்சு நீங்க நல்லா எல்லாரையும் தசை திருப்பிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு கீழே தான் போய்கிட்டு இருக்கு. நீங்க ஈஸியா இங்க கை காட்டி விடுறதுனால இங்க நம்ம ஸ்டேட்ல இருக்கிற ஆளுங்க உங்களை அது சப்போர்ட் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இவங்க அடிக்கிற கொள்ளைக்கும் சேர்த்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடுறீங்க. அதனால இந்த திராவிட கட்சிகள்லாம் இங்க சுகமா உட்கார்ந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் தோணுது. 50 வருஷமா நீங்க அப்படித்தான் தமிழ் பாரம்பரியம், தமிழ் என் மூச்சு பேச்சு. ஆமா, சத்தியமா இருக்கணும். எல்லாருக்கும் இந்த தமிழ் உணர்வு, தமிழ் உணர்ச்சி அதெல்லாம் இருக்க வேண்டியதான். அதை வச்சு நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்? நடுத்தெருவில் நின்றுகிட்டு இருக்கோம். அங்க விவசாயி கத்திக்கிட்டு இருக்கான். அவங்களையும் டோட்டலா டெல்லிக்கு அனுப்பி விட்டீங்க. என்ன பண்ணி இருக்கணும்? இங்க கேட்கணும். இங்க சட்டையை பிடிச்சி இங்க இருக்கிற எம்எல்ஏ அங்க போய் கேட்கணும். அதுதான் முறை. அதை பண்ண விட்டீங்களா? இல்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணி தசை திருப்பியே இப்ப இவ்வளோ பிரச்சனைகள்.
அப்புறம் எப்ப பார்த்தாலும் சினிமாவை எதுக்கு நீங்க அரசியலுக்குள்ள கொண்டு வரீங்க? சினிமா அவங்க நடிகர்கள் நடிக்கிறாங்க, நடிச்சு முடிச்சுட்டு போயிருவாங்க. இப்ப அடுத்த பிரச்சனை பாகுபலி, அவன் கர்நாடகால பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா? ஆமா, கர்நாடகால பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஆந்திராக்காரன் எடுத்த படம் கர்நாடகால பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். சத்யராஜ் சார் நடிச்சதுனால பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானா? அவங்க அதை சார்ட் அவுட் பண்ணுவாங்க. இதை வச்சும் அவன் தான் அரசியல் பண்றானா? நாமளும் அதுக்கு கூட சேர்ந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன பிரச்சனை? இப்போ விவசாயிக்காக நீங்க போராட்டம் பண்ணி அது அப்படியே பாதியிலேயே நிக்குது. ஹைட்ரோ கார்பனுக்காக போராட்டம் பண்ணி அதுவும் பாதியிலேயே நிக்குது. எதையுமே முழுசா முடிக்க மாட்டேங்கிறோம். இப்ப அடுத்த பிரச்சனை வந்துருச்சு. இப்ப பாகுபலி எல்லாம் ஒரு பிரச்சனையா? நம்ம தமிழ்நாட்டுக்கு சத்தியமா இப்ப பாகுபலி ஒரு பிரச்சனையா? ஆனா அதுலயும் வந்து நீங்க தமிழை திணிச்சு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக்கி விட்டீங்களே. ஏங்க, ஆயிரக்கணக்கான கோடி இங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மணல் திருட்டு நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம தமிழ் மண்ணை திருடுறது தமிழன். அதை பேச மாட்டேங்கிறீங்க. பாகுபலி 2 இப்போ ஒரு பிரச்சனை. இது அரசியலா? இது வந்து உண்மையிலேயே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு பாதையை காட்டணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை பேசணும், அதை தைரியமா பேசணும். அதை பேசுறதை விட்டுட்டு கர்நாடகால தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. ஆமா, அவன் தர மாட்டேங்கிறான். இங்க நம்ம ஊர்லயே நமக்கு தண்ணி வந்து பக்கத்து ஊருக்காரன் தர மாட்டேங்கிறாங்க போது அவன் 1008 பிரச்சனை பண்ணதான் செய்வான். இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணனா ஆந்திரா மாதிரி நாமளும் டெவலப் ஆகலாம். நீங்க கியூபா நல்லா இருக்கு, மெக்சிகோ, ஆந்திரா பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். இதே நாடு தான், இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அவன் பண்றான், ஏன் நம்மளால பண்ண முடியல? இந்த இப்ப யூபியில வந்திருக்கிறாருல ஒருத்தர், அவரு கேட்டா அவரு பிஜேபி, இவரை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்காக நீங்க வந்து பிளான் பண்றாங்க, பண்ணிட்டு போறான். அதுதான் அரசியல். அந்த அரசியல் கூட இல்லன்னா அவன் எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போவான்? எப்படி ஒரு சிஎம் ஆவான்? அரசியல் பண்ணாலும் நல்லது பண்றானா? அதை ஏன் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறோம்? அதனாலதான் தமிழ்நாடு இப்படி இருக்கும். நீ திருத்துவோம், தமிழ் மக்களை திருத்துவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி பிச்சுக்கிட்டு போலாம், இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் யோசிக்கலாம். இப்ப பேஸ்புக் சிட்டிசன்ஸ் என்ன பண்ண போறீங்க? வாய்க்கு வந்தபடி திட்ட போறீங்க. ஏங்க, கருத்தை சொல்றது கூட சொந்த தமிழ்நாட்டிலேயே உரிமை இல்லைன்னு வைங்களேன். அதுக்கு பேரு அப்புறம் என்னன்னு புரியல. கருத்துக்களை வந்து நிறைய பேர் சொல்லாம மனசுலயே வச்சுதான் சிலர் மட்டும் தைரியம் இருக்கிறவங்க எல்லாம் கருத்தை சொல்லி அதையே வந்து ஒரு கொள்கையாவும் பாலிட்டிக்கல் இஷ்யூவாவும் மாத்திட்டாங்க இல்லையா? இனிமே இளைஞர்கள் எல்லாம் கருத்துக்களை சொல்ல ஆரம்பிப்போம். நீங்க திட்டுனா திட்டுங்க, கருத்து சுதந்திரம்னா வேற என்ன? இதுதான் கருத்து சுதந்திரம். நாங்களும் பேசுவோம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.